திட்டம்னா தான் ஞாபகம் வருது. நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டத்தோட பேரை மாற்றிட்டாங்க. என்ன பேருன்னு ஞாபகம் இல்லை. அதை மாற்றி அப்படியே இன்ஸ்டா பேஜில் ட்விட்டர்லையோ அவங்க செஞ்ச சாதனையெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து போடுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேரை மட்டும் மாற்றிட்டோம். அதே திட்டம் அதேமாரி இருக்க போது. இதுக்கு முன்னாடி செஞ்ச சாதனை வேணாம். சாதனை இருக்குது எங்களுக்கு வந்து போஸ்ட் புது ரீல்ஸ் புது போஸ்ட் தான் வேணும். அப்படி தான் இருக்குது. சரி, நான் முதல்வன் திட்டம் ஏன் பேரை மாற்றினாங்க அதையா சொல்லுங்கள். அந்த பேருக்கு என்ன குறை? ஏன்னா நான் முதல்வன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முதல்வன் படம் இல்லை, முன்னாள் முதல்வன் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் தான். அது ஏன் ஞாபகத்துக்கு மட்டும் வரல, சபாநாயகர் இது மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை பண்ணி அதை பண்ணி முதல்வர் மு.க. அப்படின்ட்டு டக்குன்னு அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அதுக்கப்புறம் திருத்துறாரு. அவர் மண்டையிலே பதிஞ்சிருச்சு முதல்வர் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அப்போ நான் முதல்வன் சொன்னால் எல்லாருக்கும் அவர் ஞாபகம் தான் வரும். அவர் செஞ்ச சாதனை தான் ஞாபகம் வரும். அவர் என்னென்ன பண்ணால் ஞாபகம் வரும். அப்போ ஞாபகம் தான் அப்புறம் பிரச்சனை இல்லை. ஞாபகம் வரவே கூடாது. எல்லாத்தையும் அழிச்சு போடு, கழிச்சு போடு போ. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்ல திட்டம்லாம் கொடுத்து நாடு வாழ்ந்துக்குது. அதெல்லாம் வேணாம், போ. நாடு ஒரு மாதிரி ஆகட்டும். அப்புறம் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நான் முதல் திட்ட பேரை மாற்றியாச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து குழந்தைலேருந்து எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு நான் முதல்வன் மேலே என்ன ஆகுது, அதுக்கு மேலே நான் வந்து பிரதமர் திட்டம் அப்படின்னு மாற்றுங்க. தெரியலையே, நான் பிரதமர் நல்லா இருக்குது. அந்த பேர் வைக்கலாம் பேசாமல். அதில் என்ன பிரச்சனை எனக்கு புரியல. பேரை மாற்றுறதுல என்ன இருக்குது? இப்போ அம்மா உணவகம் அவங்க வச்சாங்க, இன்னமும் அப்படி தான் இருக்குது. அது ஒரு நல்ல திட்டம். பேரை மாற்றினாங்களா அப்பா உணவகம்னு? தெரியலையே, மாற்றலை. அது ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் விடுறதுன்றது ஒரு பெருந்தன்மைன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் இப்போ எப்படி சொல்கிறது? இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாத கூட தெரியலையே. காத்துக்கு நான் எங்கடா போவேன்? பெருந்தன்மைனா பெரிய மனசுங்க. அது ஒரு பெரிய மனசு. அந்த மாதிரி செஞ்சால் நாங்களே பாராட்டோம்ல, நல்ல மனுஷையா. நான் முதல்வன் திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்க, நல்ல திட்டம். அதனால் பல பேர் பயனடைஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்தோட பேரை மாற்றாம அதை அப்படியே வச்சிருக்காரு. பெரிய மனுஷன் நாங்களே பாராட்டோம். எப்படி நீங்கள் பெரிய மனுஷன் பாராட்டலாம்? பேரை மாற்றோம். நான் முதல்வன் கிடையாது, புதுசாக ஒரு பேர். நீங்கள் பேரே வைக்கக்கூடாது. போனா பேரே இருக்கக்கூடாது. என்ன இதெல்லாம் ஒரு வெள்ளாட்டா? என்ன வெள்ளாட்டா இது? என்ன இந்த பங்காளி சண்டையாக இது? நல்ல திட்டம் வச்சிருக்கலாம். பேர் என்ன போன மு.க. ஸ்டாலின் ஐயான்னு இருந்தால் பரவாயில்ல, டாக்டர் கலைஞர் இருந்தால் பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்ல, பெரியார் இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கர் இருந்தால் பரவாயில்ல, யார் பேராக இருந்தால் பரவாயில்ல. நான் முதல்வன் புது பேர் தானே. இப்போ முதல்வன் யார்? இப்போ முதல்வன்னா இவர் அர்ஜுன் கிடையாது. இப்போதைக்கு முதல்வன்னா யார்? சிஎம் சார். 5 வருஷத்தில் அந்த திட்டத்தில் பல பேர் பயனடைஞ்சாங்கன்னா தானாக பேர் இவருக்கு வந்து சேரப்போகுது. பொது பேர் தானேங்க அது. பொது பேரை எதுவும் கிடையாது. வேணா அதை வேற மாற்றுக்கு. டிவிகேன்னு வச்சுருங்க. டிவிகே திட்டம். டிவிகேனா தான் முதல்வன் ககா. என்ன சொல்கிறது? டீக்கு என்ன பண்ணுறது தெரியலையே. அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு திட்டம் வைங்க, ஏதாவது ஒன்று வச்சு இது பண்ணுங்க. பண்ணி நாட்டை வளர்த்துட்டு வாங்க.